Hi friends, welcome back to Tastytastysamayal. நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு 2 விதமான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியண்ட். என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி நம்ம பேட்டி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி அந்த பேட்டி யூஸ் பண்ணி எப்படி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேட்டி ரெடி பண்ண போகிறோம். பேட்டி ரெடி பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் பேட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோனா சக்கரவள்ளி கிழங்கு 2 கிழங்கு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவைக்கேற்ப, ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை ஒரு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து எடுத்த கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்போக் ஸ்பூனோ இல்லைனா ஸ்மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லியிருந்தேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா இது மாதிரி பொடி பொடி ஆகிடும். இது காரத்துக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணுறோம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு தக்கன அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காஞ்ச மாங்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னடா இவ பேட்டின்னு சொல்கிறாளே, பேட்டின்னா என்னன்னு கேட்குறீங்களா? பேட்டின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கட்லெட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை தான் பேட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவி இப்போ பேட்டியை அதை செஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கையில் எடுத்து இது மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. பால் மாதிரி உருட்டிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டியை பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்னால் நம்ம ப்ரெட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணால் துகள்கள் கிடைக்கும், அதுதான் பிரெட் க்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். பேட்டி ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 2 கிழங்கு எடுத்திருக்கேன். 2 கிழங்குல எனக்கு ஒரு 6 பேட்டி அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டியெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டியெல்லாம் இந்த தவாவில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஸ்லோவாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட அப்பப்போ ஆயில் விட்டுக்கோங்க. நார்மலாக பேட்டி பார்த்திங்கன்னா எதை வச்சு பண்ணுவாங்கன்னா பொட்டேட்டோ வச்சு தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணியிருக்கோம், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பேட்டியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெள்ளரிக்காய், கேரட், ஆனியன், பட்டர், செஷ்வான் சாஸ், கேப்சிகம். நீங்கள் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் பண்ண பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது கோதுமையில் பண்ண ப்ரெட்டு. பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி செஷ்வான் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சாஸ் வேணால் யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்யூஸ் யூஸ் பண்ணலாம், கேபேஜ் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லேயர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டியை வைக்கிறேன். பேட்டிக்கு மேலே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டபுள் லேயராக வெஜிடபிள்ஸ் நீங்கள் வைக்கும் போது சாண்ட்விச் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்.
இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ணல, ஒரு டயட் ஸ்நாக்காக கொண்டு போயிடலான்றதுனால சீஸ் ஆட் பண்ணாமல் பண்ணுறேன். சாண்ட்விச் மேக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் க்ரில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கர் இல்லாமலே தோசை பேன்லேயே சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுற மாதிரி எப்படி சூப்பராக க்ரில் பண்ணுறது அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். பேனில் லைட்டாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிளேட் எடுத்துக்கோங்க. அதை சாண்ட்விச் மேலே வச்சு கையால் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கரில் இல்லை க்ரில்லில் குக் பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸ்லோவாக இந்த மாதிரி திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ யூஸ் பண்ணாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணுறப்போ உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் இதில் நம்ம நிறைய காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் இது உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லைனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட பேக் பண்ணி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு 2 சூப்பரான ரெசிபீஸ் கட்லெட் மற்றும் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.